நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையுடன் கூடுதலாக ஊக்கத்தொகை வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. 2024-25 நிதியாண்டில் நெல் காரிஃப் கொள்முதல் பருவத்திற்கு ஆதார விலையுடன் ஊக்கத்தொகையும் சேர்த்து விவசாயிகளுக்கு வழங்குவது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள தமிழ்நாடு அரசு, ஊக்கத்தொகையாக சாதாரண ரக நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 105 ரூபாயும், சன்ன ரக நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 130 ரூபாயும் வழங்கப்படும் என அறிவித்துள்ளது. அதன்படி குறைந்தபட்ச ஆதார விலையாக சாதாரண ரக நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 2300 ரூபாய் வழங்கப்படும் என மத்திய அரசு நிர்ணயித்துள்ள நிலையில், அதனுடன் தமிழ்நாடு அரசின் நிதியில் இருந்து 105 ரூபாய் சேர்த்து 2405 ரூபாய் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளது. சன்ன ரக நெல் குவிண்டால் ஒன்றுக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள 2320 ரூபாயுடன் ஊக்கத்தொகையாக 130 ரூபாய் சேர்த்து 2450 ரூபாய் வழங்கப்படும் எனவும், காரிஃப் பருவத்திற்கான நெல் கொள்முதல் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் தொடங்கும் எனவும் தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது. மேலும் தேர்தல் அறிக்கையில் அறிவித்தவாறு 2025-26 நிதியாண்டில் சன்ன ரக நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 2500 ரூபாய் என்ற வீதத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் எனவும், தேவையான அளவு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறந்து விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்ய முடிவு எடுத்துள்ளதாகவும் அறிவித்துள்ளது.